ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நீ பிரச்சனை பண்ணதா சொல்லிடு, பிரச்சனை பண்ண போறான்னு சொல்லிடு. நான் வேணா முடிவு கட்டுறேன். அதுக்கு ஒன்றும் என்ன முடிவு கட்டுறேன் வந்து உன் பேரு என்ன? என் பேரு தெரியும், யாரு பையன் தெரியும், கிளர்க்கு பையன் தெரியும். உன் பேர் மட்டும் சொல்லு. என் பேரு என்ன கேக்குற? அத கேக்குறேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் நீ ஏன் பேரு கேக்குற? தெரிஞ்சுக்க, எல்லா பேரும் எல்லாம் தெரியும். உன் பேரை மட்டும் சொல்லு. என் பேரு ஏன் சொல்லு? என்ன செய்யற? அது நான் சீன் பண்ணல. பண்ண ஒருத்தன் கேட்டா பதில் சொல்லணும்லப்பா. நீ என்ன பதில் சொல்லு? இந்த பையன் கேட்டா எப்படி பண்ண சொல்றேன்? வீட்டுக்கு தான் வரணும். அப்புறம் நான் ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கிட்டு போறேன். ஏன் வீட்டுக்காரன் வந்து சரக்கு வாங்கினாங்க கேட்க போறாங்க. நீ பேர் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். போ, நீ கேட்டு தெரிஞ்சுக்க. எனக்கு வந்து சரக்கு கொடு, டைமண்ட் ரம்ம சரக்கு வாங்கிக்க. பெரிய அதிசயம் காட்டுறீங்க. நான் ஒன்னும் அதிசயம் காட்டலண்ணா. உனக்கு தான் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சவரே பண்ணா ஒரே நான் போன் நீ அடிச்சு நம்ம போனேன் அடிக்கிறேன் போனேன். உனக்கு என்ன பாக்குறியா? பாக்கும் எனக்கு தான் கட்ட பேரு. இது மாதிரி வீரமணி செஞ்சுட்டானே, எனக்கு தான் கட்ட பேரு. சரி கேளு, நீ போன் அடியா பாக்குறியா? நீ போனா நீங்க தான் அதிசயம். இந்த 10 ரூபா வாங்குறது கலெக்டருக்கு தெரியாதா, எஸ்பிக்கு தெரியாதா, டிஎஸ்பிக்கு தெரியாதா, மந்திரிக்கு தெரியாதா, யாருக்கு தெரியாது? பில்லு போட்டு கொடுக்குற யாரு தெரியாது? நீ நிறுவனம் பண்ண யாருக்கு தெரியுது? யாரு தெரியாது சொல்றீங்க? யாரு தெரியாது? நீ எங்க கம்ப்ளைண்ட் பண்ண? பண்ணோம் போய் பண்ண. எங்க பண்ணோம்? நீ பண்ணுப்பா, போப்பா. நீ பண்ணுப்பா, போப்பா. எனக்கு வந்து பில்லு தர முடியாது. கோடதான் தருவான். கோடதான் தருவான். கோட்ட தானே. எங்க போய் வச்சிக்க ஸ்கேனர்ல வாங்குறீங்களா? அது ஸ்கேனர் அது பில்லு வராது. பில்லுல வராது. பில்லு போட்டா வரும். அது இங்க வராது. இது பில்லு சரி பில்லு காட்டு. அத நான் போட்டோ பிடிச்சறேன். நீ கிளம்பு. நான் பில்லு போட்டோ பிடிச்சு எடுத்துறேன். காட்டு. தேவல பண்ற நீ. நான் போ ஏனோ நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்னடா பண்றதுங்கற நீ என்னமோ பெரிய நீ தான் உனக்கு சட்டம் தெரியுமா? நீ எனக்கு சட்டம் தெரியும். ஒண்ணு வேணா 22 வருஷமா அந்த டாஸ்மால வந்து முள்ள மாதிரி முடிஞ்ச மாதிரி திருடன் பிள்ளை பத்தி எல்லாரும் சந்திச்சு தான் வந்திருக்கோம். நீ யார் புதுசா வந்து வெச்சிக்காத. நான் சொல்றதுக்கு நீ யார வந்து சந்திச்சு வா. போயிட்டு புள்ள நான் பாத்துட்டு வெச்சிக்காத. நீ யார் சந்திச்சு வந்தா எனக்கு என்னன்னா? நீ இன்னும் பிரச்சனை பண்றது பேசுறீங்க. நீ யார் சந்திச்சு வந்தா எனக்கு என்ன? நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தனை பாத்துக்க மாட்டில்ல? நீ பெரிய சிங்கம் தான். நான் பெரிய சிங்கம் இல்லனா? நான் ஒரு பொதுமக்கள், நான் சாதாரண மனுஷன். புரியுதா? நான் 150 ரூபா கொடுத்து வாங்கினா அந்த 150 ரூபாய் பில்ல கொடுக்க வேண்டியதானே? நீ நானும் சரி சொந்த வசதியில போன ஒன்று விட்டா நீங்க ரொம்ப எகுறீங்க. நான் ரொம்ப எகுறது தானே. 150 ஒன்று ஸ்கேனர். இது என்ன பண்ணும்? போடுறேன் இந்த பேர். மந்திரிக்கு தெரியாதா, கலெக்டருக்கு தெரியாதா, அங்க நடக்கிற எவனுக்குமே தெரியாதா? இவருக்கு தான் வந்து தெரிஞ்சுக்கிச்சான் 10 ரூபா வாங்குறது. இது ஒருத்தவங்க எல்லாம் கண்ணு மூட்டு தான் இருக்காங்க. அதிகாரி எல்லாம் கண்ணு மூட்டு தான் இருக்காங்க. யாருக்குமே தெரியாதுல்ல. அது யாருக்கும் தெரியாது தானே? தெரியாம தெரிஞ்சு போச்சு. நாங்க எங்க வீட்டுல கொட்டிக்கிறோம் இருக்கு. இப்ப நாங்க எடுத்து எங்க வீட்டுல கொட்டிக்கிற மாட்டேங்க. எந்த அதிகாரி நாங்க ஒண்ணு கொடுக்குதில்ல. அப்படியே அவங்க வீட்டுல கொட்டிக்கிறோம். ஏன் அதிகாரி கொடுத்தா அதிகாரிகள்லாம் ஆனா நான் வந்து நான் உன்ட்ட 10 ரூபா கொடுக்கணும். ஒன்னதான் தான் கேட்பான். நீ கேக்குற ஒன்னதான் கேட்க முடியும். யார் 10 யார்கிட்ட 10 ரூபா வாங்குற? நீ யார்கிட்ட 10 ரூபா வாங்குற? என்கிட்ட தானே வாங்குற. அப்புறம் நான் ஒன்னதானே கேட்க முடியும். நான் யாரை கேட்கணும்? ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ண அதான் சொல்றேன். கம்ப்ளைண்ட் பண்ண யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண? டிஎஸ்பி பண்ணுவியா? பண்ணு வரேன். இல்ல நீ பேசி என்ன பேசி? சரி பண்ணு காட்டி விடுறேன். பண்ணு வரும் போது நீ பிரச்சனை பண்ணு. நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவேன் நான்? தெரிஞ்சுக்க வீரமணி யாருன்னு. யாருன்னு அப்ப தெரிஞ்சு யாருன்னு யாரடா பேசுறீங்கடா? வாமாடா. நீ எங்க வேணா பண்ணா பாரு. வாமாடா தெரியாத மாதிரி பேசுறேன். நீ யாருன்னு நான் யாருன்னு தெரிஞ்சா என்னன்னா? இப்ப நான் வந்து உனக்கு தப்பா கேட்கலையா? நீ வந்து அந்த ஒரு 30 ரூபாய்க்கு நீ எப்படி பேசுற? அந்த 30 ரூபாய்க்கு இம்மா வார்த்தை பேசலனா நான் என்ன சொன்னேன்? எதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஜீவா வந்து கேட்டாரு, மரியாதை கொடுத்து கொடுத்தேன்னு சொன்னேன். கொடுத்த ஆமா. நீ திரும்பி ஏதாவது சொல்லிட்டு போனியா? வண்டி எடுத்து எங்க கேளு. வண்டி எடுத்து எங்க கேளு. அத சொன்ன தப்பா? அத சொல்ல கூடாதா? நான் ஜீவா உனக்கு பணம் கொடுத்துட்டு போன சொன்னா ஏன் போறிய 30 ரூபாய் கொடுத்துட்டு போன கேட்டேன். அதை கேட்டதால நான் கேட்டேனாப்பா. நான் உன்னை கேட்டேனா?
யாரும் ஜீவா தான் கேட்டனா அப்ப கேட்காமல என்ன ஏசுறாரு ஜீவா சொன்னா உன்னை மதிச்சு நான் கொடுத்த சிவான்னு சொன்னா அதான் நம்ம அதே என்ன சொன்னா உன்னை மதிச்சு உன் பேர் சொன்னது கொடுத்த நம்ம சிவா நீங்க சொன்னதால தானே என்ன அடிக்க வராருல்ல அவரு போயில இருக்காரு நாளைக்கு எனக்கு வணக்கம் வைப்பாரு எங்க பார்த்தாலும் அவர் எனக்கு ஒரு வணக்கம் கேட்போம் வணக்கம் வைக்கிறது போக மாட்டேன் ஏன்னா ஒரு மரியாதை உங்க மேல மரியாதை இப்ப வந்து வணக்கம் வைப்பாரு உங்க மேல மரியாதை இப்ப நான் வந்து ஆவதாளா அவரு அப்படிதான் நான் ஆவதாளா எனக்கு வணக்கம் வைப்பாரு நான் ஆவதாளா புரியுதா அப்ப நீ தான் பேசுற நான் பேசுறது என்ன என்னால தானே நடக்குது இங்க வர்றா என்ன பேசிட்டு இருக்க